ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது லாஸ்ட்டாக 2 நாளைக்கு முன்னாடி போட்ட விலாகோட கண்டினியூ வீடியோ தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து காலை டிஃபன் வேலை முடிகிற வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்ததுங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கோல்டு வந்து இருக்குது, அதனால் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக போட்ட விலாக்லேயும் வந்து 2 சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கோல்டான்னு சொல்லிட்டு. ஆமாம் சிஸ்டர், இன்னும் வந்து உடம்பு வந்து சரியாகலை. அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அத்தை மாமாலாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அவங்க காலையிலே வந்து கிளம்பிட்டாங்க. நானும் சாதனா வெற்றி 3 பேர் தாங்கிறதுனால இன்றைக்கி வந்து லஞ்ச் எதுவும் வந்து பண்ணலை. டிஃபனோடு வச்சுட்டேன். 2 வேளைக்குமே வந்து பூரி தான். பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து பண்ணியிருந்தேன். பூரி வந்து சாப்பிடும்போது சூடாக போட்டுக்கலாமேன்ட்டு மாவுலாம் வந்து திரட்டி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் போய் ரெடி ஆனேன். பசங்களும் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நேற்று நைட்டு வந்து இட்லிக்கும் ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வந்து மாவும் அரைச்சி வச்சுட்டேன். நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட கிரைண்டரோட மாடல் என்ன, நேம் என்னன்னு வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து அமிர்தா பிராண்ட். அது என்னோடய கல்யாணத்துக்கு என்னோடய சித்தி வந்து இது கிஃப்டாக வந்து வச்சாங்க. 15 வருஷமாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக வந்து மாவு அரைச்சிட்ருக்குது. பூரியே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2 விதமாக வந்து போடுவேங்க. வெற்றிக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்கணும். பூரி உப்பெல்லாம் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். சாதனாக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அவளுக்குமே வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கணும். எங்கள் அம்மா வந்து எப்போதுமே அப்படி தான் போட்டு கொடுப்பாங்க. பூரி மாவு நம்ம திரட்டும் போது கொஞ்சம் வந்து தின்னாக வந்து திரட்டிக்கணும். அது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மொறுமொறுன்னு போட்டு எடுத்துப்பேன். அது வந்து எனக்கு சாதனாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதனா எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாஃப்டாக வந்து கேட்பேன். அதுமாரி தான் வந்து போட்டுட்ருந்தேன். ஸ்கூலில் போய் அந்த மொறுன்னு கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சாஃப்டாக கேட்பா ஸ்கூலுக்கு மட்டும். சுட சுட பூரி போட்டதுமே எனக்கு வந்து சாப்பிடணும் போல் இருந்தது. லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நானும் வந்து சாப்பிட்டேன். வெற்றிக்குட்டியும் அவன் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சாதனா வந்து ரெடி ஆகிட்டு இருந்தா அவன் வந்து சாப்பிட்டுப்பான். இன்றைக்கி கிச்சன் வேலை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து முடிச்சுட்டேங்க. என்னைக்காவது ஒரு நாள், அதாவது வாரத்தில் மேக்ஸிமம் 2 நாள் வந்து டிஃபன் வந்து நான் பிளான் பண்ணிக்கிறது. மற்ற நாட்களில் தான் இதுமாரி வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், தயிர் சாதம் அதுமாரி ஏதாவது வந்து பண்ணுவேன். இப்போ நம்ம பழைய மாரி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறது ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து முடியல. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால் நான் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து வராண்டா மேல் படிக்கட்டுலேருந்து கீழ் படிக்கட்டு வரைக்கும் வந்து பெருக்கி விடணும். வீடு இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதை நான் லாஸ்ட் விலாகில் கூட வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அம்மா ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் வீடு வந்து சரிவர க்ளீனாக வந்து வச்சுக்க முடியல. அதுக்கப்புறமா மாமனார் மாமியாரும் வந்திருக்கிறாங்க. அதனால் வீடு வந்து ரொம்ப மோசமாக தான் வந்து இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் வந்து இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அத்தை மாமா எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதுனால காலையில் டிஃபன் வேலையும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சதுனால பொழுதினருக்கும் ரொம்ப வேலையும் இல்லை. அதனால் வந்து 2 ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுடைய ட்ரெஸ் எங்களுடைய ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதை வந்து சரி பண்ணி அடுக்கி வைக்கணும். ரூம்லாம் வந்து நல்லா சுத்தமாக பெருக்கி தள்ளணும். அதுக்கப்புறம் டிவி ஸ்டாண்ட், அந்த கீழே ஸ்டாண்டு டிவியெல்லாம் வந்து நல்லா சுத்தமாக தொடச்சி விடணும். ஏன்னா ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்குது. அதுமாரி அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலேயும் ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணணும். இந்தமாரி சின்ன சின்ன க்ளீனிங் வேலை தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாமே பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து செய்யணும். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா பகல் டைமில் ஒன்று காலையிலையோ இல்லை மதிய டைம்லேயோ வந்து எனக்கு எப்போ தோணுதோ அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது ஒவ்வொரு க்ளீனிங் வேலை வந்து நான் பிளான் பண்ணிப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எப்போதுமே வந்து வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ரெஸ்ட்டு நம்மளாம் எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டே இருப்பேன்னா அதுவும் வந்து கிடையாதுங்க. இப்போ 2 நாளைக்கு க்ளீனிங் பண்ணேன்னா அப்புறம் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துப்பேன். அதுமாரி தான் வந்து என்னோடய உடம்பையும் நான் பார்த்துக்கிட்டு தான் நான் வந்து என்னோடய வேலைகள் எல்லாமே வந்து செய்கிறது. கண்டினியூவாக செஞ்சுட்டே இருந்தோம்னா முன்னாடி மாரி என்னால் வந்து முடிய மாட்டேங்குது. பழைய மாரி உடம்பு இல்லைங்க. 40+ ஆகிடுச்சு இல்லைங்களா. உடம்பு என்னமோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லான மாரி ஆகிடுச்சு. உடம்பு ரொம்ப வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மாதம் பிறந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த மாதமாவது நான் போய் வந்து ஃபுல் செக்கப் பண்ணலான்ட்டு வந்து நினச்சிட்ருக்கிறேன். இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் வந்து நினைக்கிறது, அப்புறம் வந்து போகிறதுக்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து போய் செக்கப் பண்ண தான் போகிறேன். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்குதான்னு பார்க்கணும், தைராய்டு, அதுக்கப்புறம் இப்போ அல்சர் ப்ராப்ளம் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கணும். அதோட மெயின் வந்து கண் செக்கப் வந்து பண்ணணுங்க. இப்போலாம் வந்து எழுத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்க வச்சு படிக்கும்போது எல்லாம் வந்து 2 வந்து தெரியுது, சரியாக தெரியவும் மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து போய் செக் பண்ணணும்.
கடைசி இந்த ஒரு 3 மாதமாகவே வந்து என்னால் பழையபடி வந்து அந்த சுறுசுறுப்பாக வந்து வேலை செய்ய முடியல. ஒரு ஆக்டிவாக என்னால் இருக்கவே முடியல. நல்லாவே உடம்பு ரொம்ப டல்லாகிடுச்சு. உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குங்கிறது எனக்கே வந்து தெரியுது. முதல்ல வந்து நாம் ஹெல்த்தியாக நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பத்தை நல்லபடியாக வந்து பார்த்துக்க முடியும். 40 வயசு ஆயிட்டாலே வந்து பாடி ஃபுல்லாக ஒரு செக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். நான் இப்போ பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து 40+ ஆகிடுச்சுன்னா ஒரு செக்கப் வந்து பண்ணிவிடுங்க. ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. டைம் இருந்ததுனால தான் இந்த சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நான் மேலே போய் துணி காய வச்சுட்டு வந்துட போகிறேன். அடுத்த சிங்கிள் துணி வந்து சேர்ந்துருச்சு. இதுவுமே ஈவினிங்காக தான் போட்டு நைட்டாக தான் வந்து காய வைப்பேன். இப்போ காலையில் போடுற துணி அதுக்குள்ளே காஞ்சிரும். மேலே அப்படியே போயிட்டு மடிச்சுட்டு அப்புறம் நைட்டு போடுற துணியை காய வச்சுட்டு வந்துடுவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு மேலே ஏறும்போதே வந்து நம்ம வீட்டில் இருந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் உடைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வாழைப்பூ வாங்கினது வந்து இருந்தது. சப்போஸ் ஹாஸ்பிட்டல் போனவங்க சீக்கிரம் வர மாரி இருந்தாங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து வாழைப்பூ கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து பிளான் பண்ணி கீரை வந்து பறிச்சுட்டு வந்தேன். ஆனால் அன்றைக்கி அவங்க வர்றதுக்கே ஈவினிங் மேலே வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மதியம் வந்து சமையல் வந்து செய்யலைங்க. அந்த பூரி 2 இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ப்ரெட் எல்லாம் இருந்தது. அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன்.
இந்த ரூமை க்ளீன் பண்ணியே 2 வாரத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சுங்க. இப்போ அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தப்போ அவங்களும் இங்கே தான் வந்து படுத்திருப்பாங்க. இப்போ மாமியும் இங்கே தான் வந்து படுத்துருக்குறாங்க. அவங்களாம் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ரூமை க்ளீன் பண்ண முடியாது. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்மளாலையும் வந்து ஒரு இதாக ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது. சும்மா வந்து மேலோட்டமாக வந்து பெருக்கி தள்ளிட்டு போகிறதோட சரி. இன்றைக்கி யாரும் இல்லைங்கிறதுனால இன்றைக்கி ஃபுல்லாக அதை டீப் க்ளீனிங் பண்ணிடுறேன். டீப் க்ளீனிங்கில் அந்த கட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பெட்ஷீட்லாம் வந்து மாற்றிட்டு கட்டிலின் கீழெல்லாம் கொஞ்சம் கண்ணாப்பினான்னு இருக்குது. அதெல்லாம் நல்லா சுத்தமாக பெருக்கி தள்ளணும். மெயினாக இந்த ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் வந்து பசங்களுடைய ட்ரெஸ் தான் வந்து இருக்கும். பசங்களுடைய ட்ரெஸ்லாம் வந்து மடித்து வைக்கிறதுலாம் சாதனா தான் எடுத்தாந்து இங்கே வந்து ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பான். வெட்டுக்குட்டி எடுக்கிறங்கிற பேரில் வந்து எல்லாத்தையும் கலைச்சி வச்சுருவாங்க. ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அந்த பாக்ஸில் இருக்கிற ட்ரெஸ்லாம் எதெல்லாம் கலைஞ்சிருக்குதோ அதெல்லாம் வந்து மடித்து வச்சேன். தேவையான ட்ரெஸ் மட்டும் இப்போ எடுத்து வச்சுட்டேன். தேவையில்லாத போடாதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சாதனோடைய அந்த ஸ்டடி டேபிளும் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இப்போ வந்து இந்த பாய் இந்த பெட்டு மாடல்லே வந்து இருக்கு இல்லைங்களா, இது இப்போ வந்து புதுசாக வாங்கியிருக்குது. பழசு பாய் வந்து 2 இருக்குது. மாமாவுக்கு அது கீழே படுக்கிறதுக்கு செட் ஆகலை. அதனால் வந்து இந்த பெட்டு மாதிரி இருக்கிற பாய் வந்து வாங்குச்சு அவங்களுக்காக. இது வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். அந்தமாரி டைப்பில் தான் இது வாங்குச்சு. இது ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது. ஆனால் இது போய் 1000 ரூபாவாம். கட்டில் கீழெல்லாம் மேக்ஸிமம் வந்து நான் ரொம்ப பொருட்கள்லாம் வந்து தம் பண்ணி வைக்க மாட்டேன். இப்போ அந்த ரூமில் இருக்க கட்டில் கீழே எதுவுமே வந்து இருக்காது. ஆனால் இந்த ரூம் கட்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பழைய கேஸ் ஸ்டவ் வந்து அந்த இப்போ புது கேஸ் ஸ்டவ் வாங்கின அந்த பாக்ஸ்லேயே வச்சு அது கீழே தான் வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அரிசி மூட்டை வந்து இருக்குங்க, அவ்வளோதான். இது 2 தான் அந்த கட்டில் கீழே இருக்கும். வேறு எதுவும் வந்து வச்சுருக்க மாட்டேன். அதில் அப்புறம் நான் ஊற்றி வச்சுட்டு சுத்தமாக பெருக்கி தள்ளினேன். இன்னும் பீரோ தாங்க வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே கலைஞ்சிருக்குது. அது என்றைக்கு வந்து நான் சாரீலாம் திருப்பி எல்லாத்தையும் மடித்து வைப்பேன்னு வந்து தெரியல. அதை பார்க்கும்போதே ரொம்ப மலைப்பாக வந்து இருக்குது. அப்புறம் 2, 3 சிஸ்டர் வந்து சாதனாவோட ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூரு எல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். மற்ற இந்த க்ளீனிங் வேலைலாம் வந்து செய்கிறேன். ஆனால் இந்த பசங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அந்த அட்டை கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து நான் வச்சுருப்பேன். மடித்து எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த பாக்ஸில் தான் வச்சுருப்பேன். நான் அந்த பாக்ஸுக்கு வந்து ஒரே யூனிஃபார்மாக இருக்கிற மாரி ஒரு கவர் வந்து போடணும்னு நினச்சிட்ருக்கேங்க. அது மட்டும் வந்து என்னால் வந்து செய்யறதுக்கு வந்து முடியல. அது என்னமோ செய்யணும்னு அந்த ஒரு எண்ணமும் வரமாட்டேங்குது. அந்த பாக்ஸுக்கெலாம் வந்து மேலே கவர் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நீட்டாக அழகாக வந்து இருக்கும். அதுவும் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். அது தோணவே மாட்டேங்குது. இந்த ரூமை க்ளீன் பண்ணவே எனக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரூமு, ஹாலில் அந்த டிவி ஸ்டாண்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கீரை உடைச்சிட்டு இருந்தது அதை உருவி வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி வச்சு இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன். வீடியோவும் எடுத்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா அதுவும் டெலீட் பண்ணிவிட்டு நாட்டுக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் அதை ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி வரைக்குமே எனக்கு வேலை கரெக்டாக தான் இருந்தது. கொஞ்சம் வந்து டயர்டாக தான் இருந்தது. சரி, டயர்டை பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. வீடு வந்து பார்க்க ரொம்ப மோசமாக இருக்குதுங்கிறனால கொஞ்சம் கடகடன்னு ஃபாஸ்ட்டாக தான் இந்த வேலைகள் எல்லாமே வந்து நான் முடித்தேன். முன்னாடிலாம் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கூட வந்து எனக்கு அந்த அலுப்பே வந்து தெரியாதுங்க. நான் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ பழையபடி அந்தமாரி வேலைலாம் என்னால் வந்து செய்யறதுக்கு முடியல. எனக்கே நல்லா டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது. வயசாகிட்டே இருக்குது. இப்போவே இப்படி இருக்குதுன்னா இன்னும் சொச்ச காலம்லாம் எப்படி போகிறதுன்ட்டு ஏதாவது வந்து திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஏதாவது நினச்சிட்டு டென்ஷனாகவும் வந்து இருக்கும் எனக்கு. மெயினாக எனக்கு இந்த உடம்ப நினச்சி தான் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகுது. அதனால தான் வந்து கூடிய சீக்கிரம் போய் ஒரு செக்கப் பண்ணிவிட்டு வரலான்னு நினச்சிட்ருக்குறேன். அந்த ரூமு மற்ற க்ளீனிங்லாம் வந்து செஞ்சதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதை நான் எப்படி வந்து டெலீட் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. டெலீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எடுத்தது வரைக்கும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப்பும் வந்து கொடுங்க. நாளைக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.